ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சுரக்காய் மட்டன் எலும்பு குழம்பு தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து சுரக்காய் வந்து தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா எலும்பு கறியா எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கறியை நம்ம ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லெண்ணெயா சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினோடனே ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 இலை வந்து புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். இது கூட நான் வீட்டு மிளகாய் பொடி சேர்க்க போகிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. 2 சில்லு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து நம்ம தேங்காயை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை ஆற விட்டுறலாம். ஆற விட்ட பின்னாடி நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எலும்பெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்செல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி பட்டை, சோம்பு, கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நான் சுரக்காய் சேர்க்க போகிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்து வதக்க வேண்டாம். எண்ணெயிலே வந்து சுரக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். சுரக்காய் வந்து வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சுரக்காயும் மட்டனும் இந்த மசாலா கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மட்டனில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்தப்ப நல்லா கிளறி குடுத்துட்டு, உப்பு, காரம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஒரு 20 நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு, சொரக்காய்லாம் வந்து நல்லா வெந்திருக்குங்க. மட்டனும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்துல 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்தப்ப நல்லா கிளறி குடுத்துக்கலாம். ஃபைனலா வந்து கொஞ்சமா வந்து மல்லித்தழை தூவினா, நம்மளோட சொரக்காய் மட்டன் எலும்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாதத்துக்கும் நல்லாவா இருக்கும். அது மாரி தோசை, இட்லிக்கும் அட்டகாசமா இருக்குங்க. காலையில நம்ம வீட்ல இட்லி ஊத்தி, இந்த சொரக்காய் மட்டன் எலும்பு குழம்பு தாங்க வச்சோம். செம்மையா இருந்துச்சு இட்லிக்கு. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.